7 பட்டியல் சமூக மக்கள் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தாவேக அரசும் விஜயினுடைய அரசும் செய்திருக்கு. முதல்ல வரவேற்க வேண்டிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். இது போலதான் இந்த விமர்சனம் வரதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலும் பதவி பிரமாணம் பண்ணும்போது அவங்க மொழி பாடல் தான் முன்னிறுத்தி பாடப்பட்டாங்க. அதெல்லாம் இங்க இல்ல, ஒரு புதிய அரசாங்கம், எல்லாமே புதியவர்கள். இவரை எப்படி ஆளுநர் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. திமுக தலைவர் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, தாவேக ஆட்சி முழுவதும் சங்கித்தனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, சில விஷயங்கள் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. பிஎம் ஸ்ரீ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏபிவிபியினுடைய அமைப்பை சேர்ந்தவங்க போய் பேசுறாங்க. அதை நாங்க பரிசீலித்து நடவடிக்கை எடுப்போங்கிறாரு. அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜமோகன் சொல்றாரு, எங்களுக்கு இருமொழி கொள்கை நாங்க பிஎம் ஸ்ரீ ஏத்துக்கிற மாட்டாங்கிறாரு. இது ரெண்டுக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் சில போர்ட்போலியோ யார் அமைச்சர் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன, அவங்க பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்கள் அமைச்சர் இடம்பெறணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, கட்சி தலைவராக இருக்கு, அமைச்சரவையில் இடம்பெறுவது அவர் கொஞ்சம் தயங்குறாரு. இப்ப அந்த ஆசிரியர்ல விசிகாவில் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தாவேக அமைச்சரவை கூட்டம் புதிதாக பொறுப்பேற்றவர்கள்லாம் இருக்காங்க. ஏற்கனவே இருந்தவர்களோட இலாக்கால மாற்றப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல தமிழ்நாட்டு அமைச்சரவைங்கிறது 35 பேர் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வச்சு கணக்குப்பாடி 35 அமைச்சர்கள் ஒரு அமைச்சரவையில நியமிச்சுக்கலாம். 32 பேர் இருந்திருக்கிறாங்க, 31 பேர் இருந்திருக்கிறாங்க. அதிகபட்ச குறைந்தபட்சமாக காமராஜர் அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அவர் நிறைய வரலாறுகள் இருக்கு. இப்ப 33 பேர் இது வரைக்கும். முதல் அமைச்சரவை நிர்வாகத்துல 9 பேர், இப்ப ஒரு 22 பேர் சேர்ந்து மொத்தம் 33 பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தாவேகாவினுடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு பதவியேற்றவர்கள் பாத்தீங்கன்னா, அதுல மிக முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், 7 பட்டியல் சமூக மக்கள் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தாவேக அரசும் விஜயினுடைய அரசும் செய்திருக்கிறது. முதல்ல வரவேற்க வேண்டிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அதுவும் அத்தனை பேரும் இளைஞர்கள், பெரும்பாலும் இளைஞர்களை இன்னைக்கு அந்த சமூகத்திலிருந்து வந்தவர்களை அமைச்சர்களாக ஆக்கி இருக்காரு விஜய். அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நிறைய புதிய முகங்கள், இன்னைக்கு நிறைய புதிய முகங்கள், எல்லாமே புதிய முகங்கள். செங்கோட்டையனை தவிர்த்து மீது எல்லாமே புதிய முகங்கள், புதியவர்கள், இளைஞர்கள், எந்த அரசியல் பொருளாதார பின்புலமும் இல்லாதவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க. ஒரு புதிய மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் ஒரு பெருவாரியான வாக்குகளை போட்டு இன்னைக்கு ஒரு அமைச்சரவை உருவாக்கி இருக்காங்க, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது மேல வரவேற்கத்தக்க விஷயம் தான். நிறைய போர்ட்போலியோ, இது வரைக்கும் செங்கோட்டையிடம் இருந்த நிதியை மரிய வில்சன் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் அமைச்சரவையில் காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் இந்த மாதிரி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும், ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறாரு. ஒன்னும் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளும் IUML இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கேற்பாங்க அப்படின்னு பேசப்பட்டது. அது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட விஷயம் தான். அப்புறம் சில காரணங்களால் அதை தவிர்த்திருக்காங்க. அநேகமா 1-2 நாட்டுல அவர்கள் 2 பேரும் அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒரு புதிய அரசாங்கம், புதிய முயற்சி. ஆனா நிறைய பாக்குறப்ப என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கான ஒரு பங்களிப்பு அப்படின்னு பாக்குறப்ப இந்த முறை குறைந்தபட்சம் ஒரு 3 அமைச்சர்களாவது இருப்பாங்க இந்த அமைச்சரவையில். ஏன்னா விஜய் தொடர்ந்து தன்னுடைய நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் புர்கா போட்ட ஒரு பொண்ணும், ஒரு பக்கம் புர்கா தொப்பி வச்ச ஒரு பாயும், எல்லா நிகழ்ச்சியிலும் அது ஒரு ட்ரேட்மார்க்கா வச்சிருப்பாரு. நாங்க சமூக நீதி அரசியல், நாங்க சிறுபான்மை மக்கள் அரசியல், இது இந்த அரசாங்கமே சிறுபான்மை அரசாங்கம் தான். இல்ல, அவர் செய்த அந்த சத்தியம், கூட்டாட்சி நீதியும் சமூக நீதியும் காப்பாற்றப்படும் சொல்ற அந்த சத்தியம் இங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அது இல்ல, ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆனா எப்பயும் போலதான் எல்லா 2 திராவிட கட்சிகளும் இஸ்லாமியர்களை ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுப்பாங்க, அதிகபட்சமா 2 இடம் கொடுப்பாங்க. அதுவும் இந்த வேலை வாய்ப்பு துறை, சிறுபான்மை துறைன்னு சில துறைகள் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, இவங்களுக்கே கொடுக்கறது. அதே மாதிரிதான் விஜயினுடைய மன்றத்திலிருந்து டிராவல் பண்ண பர்வேஸ்க்கு இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு துறை, அந்த தொழிலாளர்கள் மற்றும் வேலை வாய்ப்பு துறை அந்த சம்பந்தமான ஒரு அமைச்சரவை கொடுத்துருப்பாங்க. ஒன்னும் கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்த்தோம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 அமைச்சராக அந்த அமைச்சரவையில், விஜய் அமைச்சரவையில இஸ்லாமியர்களுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். போன முறை திமுக அரசாங்கம் 2 இருந்தது, கடைசியில் ஒருத்தர் நீக்கப்பட்டு ஒருத்தர் தான் இருந்தார். அதே மாதிரி இந்த முறை ஒரு 3 பேராக இருப்பாங்கன்னு நினைச்சா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இந்த IUML ஒண்ணு சேருவாங்க, மொத்தம் 2 அமைச்சர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்றாங்க. அது கூடுதலாக இருக்கலாம்னு எதிர்பார்த்த விஷயம், அது நடக்கல. ஒரு புதிய மாற்றம் தான். இப்ப நம்ம இந்த அரசாங்கத்துல நிறைய குறைகள் இருக்கப்போ அதையும் சொல்றோம்.
நிறைகள் இருக்கப்போ நம்ம அதையும் சொல்றோம். அரசாங்கத்தின் போய் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசணும்னே நீ எல்லாம் பேசிட்டியா, மாறிட்டியா, பச்சோந்தியான்னு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்பயுமே சொல்றோம், இன்னைக்கு இந்த வந்தே மாதரம் பாடல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது. இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில் நடந்த விஷயத்துல தமிழ்நாடு லோகோவே கிடையாது. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆளுநர் மாளிகை நடத்துற நிகழ்ச்சி, அதுல அவங்களுடைய புரோட்டோகால் பிரகாரம் வந்தே மாதரம் பாட்டு 3வது இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில தேசிய கீதம்ங்கிற மாதிரி. ஆனா இதுதான் இந்த தாவேக்கா முதலமைச்சர் பதவி இருக்கும் விழாவில கூட வந்தே மாதரம் தான் முன்னிறுத்தி பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது. இது போல இது 2வது அமைச்சர் கூட்டம், இதுலயும் வந்தே மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்ல அது ஒரு வேலைப்படியா பாக்குறப்ப நமக்கு அதுல வந்து இல்ல, இது முழுக்க கௌரவம் இல்ல படி போடுறது வந்து ஏற்கத்தக்கதா இல்லையே. இல்ல, கவர்னர் மாளிகையில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அது அவங்கதான் அந்த புரோட்டோகாலை பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவோ ஒரு போக்குவரத்து துறை சார்பாகவோ இல்ல வேற ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறப்ப இதை ஃபாலோ பண்ணாங்க. கடந்த காலகட்டத்தில் அது மாதிரி இல்ல. இப்ப அதுக்கு மத்திய அரசினுடைய ஒரு ஜீவோ இருக்கு. மத்திய அரசினுடைய ஜீவோவை ஃபாலோ பண்ணி தான் பண்றாங்க. ஆனா அது மேற்கு வங்கத்தில் நடந்தப்ப அது மாதிரி நடக்கல அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமும் இருக்கு. அதை இவர்கள் தவிர்த்திருக்கலாம். இது போலதான் இந்த விமர்சனம் வரதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலும் பதவி பிரமாணம் பண்ணும்போது அவங்க மொழி பாடல் தான் முன்னிறுத்தி பாடப்பட்டாங்க. அதெல்லாம் இங்க இல்ல, ஒரு புதிய அரசாங்கம், எல்லாமே புதியவர்கள், இவரை எப்படி ஆளுநர் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஓகே, அது நம்ம முதல்ல ஏத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல அரசு சார்பு நிகழ்ச்சி நடத்துறாங்க இல்லையா, அப்ப பார்ப்போம். அப்ப இதே மாதிரியான ஒரு புரோட்டோகால் அவங்க தொடர்ந்தாங்கன்னா அப்ப நம்ம விமர்சனம் பண்ணுவோம். உண்மையை சொல்ல போனா ஆளுநரை அவர்கள் கையாள முடியவில்லை, தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆளுநர்கிட்ட நீங்க வந்து பேசி தமிழ்நாட்டுடைய மரபை பிடித்தாங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஒரு அமைச்சர் விரிவாக்கம். இதுல இன்னைக்கு இப்படித்தான் இருக்கணும், அதான் மரபு, நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து பணிய வைக்க முடியல, தெரியல. ஏன்னா புதிதாக இருக்கிறாங்க, இளைஞராக இருக்காங்க, அவனும் அவங்க வந்து அரசாங்கமே புதுசா இருக்கப்ப. அப்போ அடுத்து அவங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி நம்ம நடந்ததுன்னா அதை நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணலாம். இப்போதைக்கு அதை வந்து மத்திய அரசினுடைய ஒரு ஜீவோவா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு தோழர் சண்முகம் கூட இன்னைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாரு. நாங்கள் முதலமைச்சரே சம்பந்தமா பேசணும், முதலமைச்சர்னு சொன்னா இது வந்து அவங்களுடைய ஜீவோ காட்டுறாங்க அப்படின்னு முதலமைச்சரே சொன்னார் தோழர் சண்முகம் இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்ப அங்க ஒரு சிக்கல் இருக்கு, அதை எப்படி சரி செய்ய போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமா இந்த அமைச்சர் பங்கேற்பு விஷயத்துல நம்ம உத்து பார்க்க வேண்டிய விஷயம், காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அவர் பதவி இருக்கும் போது காமராஜர் வாழ்க, ராஜீவ்காந்தி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த பிரமாண பத்திரத்தில் இல்லாததெல்லாம் படிச்சாரு. இதை கவர்னரும் விமர்சனம் வச்சாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, காங்கிரஸ் கட்சி அவங்க தலைவர்களை புகழ்ந்து பதவியேற்றுக் கொள்வதுங்கிறது காங்கிரஸ் கட்சியும் இல்லை. திமுக வந்து நாடாளுமன்றத்துல போறப்ப உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லி பதவியேற்றதை பார்த்திருக்கிறோம். அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா வாழ்கன்னு சொல்லி பதவியேற்றதை பார்த்திருக்கிறோம். இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு மேல முதல் முறையாக ஒரு அமைச்சரவையில், தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இடம்பெறாங்க. அப்படிங்கும் போது அவர்கள் சொல்றதுல வந்து தப்பு கிடையாது. ஆனா அதை வந்து மரபு இல்ல, அதை நீங்க செய்யக்கூடாதுன்னு ஆளுநர் சொன்னதுக்கு பிறகு அதை மாத்திக்கிட்டாரு, அவ்வளவுதான். இப்போ குறிப்பா செங்கோட்டையன் அந்த இலக்கா மாற்றப்பட்டது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்கு. ஒரு நிதித்துறைய பிடிங்கிய மரியவல்சன் கிட்ட கொடுத்திருக்காங்க. அவருக்கு இந்த வருவாயும் மற்றும் இந்த மேலிட அதுவும் தான் கொடுத்திருக்காங்க. இது எப்படி எடுப்பாங்க? வருவாய்த்துறை அப்படிங்கிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அது மிகப்பெரிய ஒரு பதவி. அது அதை பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப் கலெக்டர், கலெக்டர், தாசில்தார் எல்லாருமே அவங்களுடைய கண்ட்ரோல் வருவாங்க. ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய வருவாயை கண்காணிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங், அந்த போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. ஆனா மரியவல்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லூரி வச்சு நடத்துறாரு, ஒரு பெரிய பின்புலத்தை சேர்ந்தவர், பணக்கார பின்புலத்தை சேர்ந்தவர். அதனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. அஸ்யூஷுவல் ஆதவ ஒரிஜினாவுக்கு அந்த பொதுப்பணித்துறைங்கிறது தொடர்ந்து இருக்கும். அப்ப இலாக்காங்கிறது அங்க அந்த அனுபவம், அவர்களுடைய அந்த முதலமைச்சருடைய நெருக்கம், இதை வைத்தான் முடிவு பண்ணுவாங்க. அப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இலாக்காங்கிறது ஒரு முக்கியமான பதவி தான். முக்கியமா திமுக தலைவர் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, தாவேக்கா ஆட்சி முழுவதும் சங்கித்தனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சில விஷயங்கள் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம வந்தே மாதரம் பாடுற விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கரார் காட்டி அவங்க பிடிவாதமாக இருந்து செஞ்சிருக்கணும். அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏபிவிபியினுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் போய் பேசுறாங்க. அதை நாங்க வந்து பரிசீலித்து நடவடிக்கை எடுப்போங்கிறாரு. அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் சொல்றாரு, எங்களுக்கு இருமொழி கொள்கை நாங்க பிஎம்சி ஏத்துக்கிற மாட்டாங்கிறாரு. இது ரெண்டுக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்ப அதான் சொல்றாரு, அதை நோக்கி போறாங்களா இவங்க
அப்படின்ற மாதிரி தான் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல முக்கியமா இந்த அமைச்சரவை பட்டியல் வெளியிடும் போது ஒரு சலசலப்பு இருந்திருக்கு. குறிப்பா 19 மாவட்டத்தை மட்டும்தான் விட்டு பார்க்கப்பட்டது. மீதமுள்ள அந்த 19 மாவட்டம் ஒதுக்கப்பட்டு இருக்கு. இதுல ஏற்கனவே அமைச்சரவைகளா இருந்த இடம் இதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு, பின்னுக்கு தள்ளப்பட்டது. அதாவது இவர்கள் அனுபவமின்மையை காட்டுகிறது. அதாவது ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, அதிகாரத்தை பரவலாக்கணும், அதிகாரத்தை பரவலாக்கி எல்லா மாவட்டத்திலும் உங்களுடைய அமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட 17-19 மாவட்டங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமே கிடையாது. தேனி மாவட்டத்தை எடுத்துங்க உதாரணத்துக்கு. தேனி மாவட்டம் அதிமுக திமுகவுக்கு பாரம்பரியமான கோட்டையான ஒரு மாவட்டம். அங்க பாத்தீங்கன்னா இந்த முறை 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க, கம்பமும் பெரியவளும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆண்டிப்பட்டியிலையும் பெரியவளத்திலையும் ஆண்டிப்பட்டிலையும் பொடிநாயக்கனூர்லையும் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி மதுரை, தமிழ்நாட்டின் இன்னொரு தலைநகரமா இருக்கக்கூடிய மதுரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மதுரை சிட்டியில 3மே இன்னைக்கு செல்லூர் ராஜு வீழ்த்திருக்காங்க, முன்னாள் அமைச்சர் மூர்த்தி வீழ்த்திருக்காங்க, பலரையும் வீழ்த்தி முக்கியமா வந்திருக்கு. அந்த மதுரைக்கான பிரதிநிதித்துவமா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் கொடுத்துருக்காங்க. ஆனா மற்ற மதுரை சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய யாருக்கும் கொடுக்கல. ராமநாதபுரம் அப்படி நிறைய பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்டது. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெறவே இல்லை, ஒரு தொகுதியில வெற்றி பெறல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு அமைச்சரவை உருவாக்கத்தை உருவாக்குறப்ப அது என்ன மாதிரியான திட்டத்தோட பண்ணுவாங்கன்னா, இந்த அமைச்சர் அந்த பகுதிக்கு போனாங்கன்னா அந்த பகுதியில் கட்சியை வளர்த்து ஸ்ட்ராங் பண்ணுவாருன்னு. அந்த இது இல்லாம என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களுக்கு பெருசா டி கே பிரபுன்னு ஒரு டாக்டர் பிரபு போட்டிருக்காங்க, அப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார் போட்டிருக்காங்க. ஒரு சில பேரை தவிர பெருசா ஆட்கள் அங்க தென் மாவட்டம் முழுவதுமே திண்டுக்கல்ல போடல, தேனிக்கு போடல. விஜய்க்கு பார்வையானவர்களுக்கு மட்டுமே அந்த போட்டிருக்காங்க. அந்த எந்த விதமான ஒரு இதுவும் பார்க்கல. அவர் கட்சியை பரவலாக்கணும், கட்சியை பரவல்படுத்தணும், அதிகாரத்தை பரவல்படுத்தணும். போன திமுக ஆட்சி காலத்துல டைட்டில் பார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருநகரங்கள்ல மட்டும்தான் இருந்தது. அதாவது மைக்ரோ டைட்டில் பார்க்கணும்னு உருவாக்கி சின்ன நகரங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் இருக்கணும். அப்ப அதிகாரம் என்பது எல்லாத்துக்கும் பரவலா இருக்கும். கிட்டத்தட்ட 17 மாவட்டங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம்ங்கிறது அவர்கள் அரசியல் பக்குவப்படாத தரம் தான் அது காட்டுது. முக்கியமா KS ஆதரவாளர்னா சத்தியபாமா அவர்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் இல்லை, அது பெரிய ஏமாற்றம் அப்படின்னு பாக்குறாங்க. குறிப்பா செங்கோட்டையன் ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துதான் சத்தியபாமாவை தாலுக்காவுக்கே அழைச்சிட்டு வந்தாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? செங்கோட்டையனுடைய தீவிர ஆதரவாளர் சத்தியபாமா அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. அந்த முறை திருப்பூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவங்க. அமைச்சரவையில் இடம்பெறுவாங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அங்க உள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அடுத்தடுத்த கட்டத்துல அமைச்சரவை மாற்றத்தில் நடக்கும். நான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன். 91-96 முதல் முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தப்ப அடிக்கடி அமைச்சரவை மாற்றம் நடக்கும். அமைச்சரவை மாற்றங்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் யார் அமைச்சர், எப்ப தூக்குவாங்க, எப்ப போவாங்கன்னு அடிக்கடி அமைச்சரவை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த முறையும் தாவேகாவினுடைய அரசாங்கத்துல அடிக்கடி அமைச்சரவை மாற்றங்கள் நடக்கும். புதிய ஆட்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அப்படிங்கும் போது அடிக்கடி அமைச்சரவை மாற்றம் நடைபெறும். 108 பேருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்க்கிள் அமைச்சராயிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறாருல. குறிப்பா நீங்க ஏற்கனவே பேசும்போதே சொன்னீங்க, இதுல விசிகாவும் ஐஎம்எல்லும் பெரிதாக எதிர்பார்த்து ஆனா இந்த அமைச்சரோட பதவி ஏற்கல. என்ன காரணம் அது? நேற்று இரவு வரை நமக்கு வந்த தகவல், நேற்று இரவு வரை வன்னியரசு அமைச்சரவை இடம்பெறுவார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு நைட் 10 மணி வரைக்கும். அதே ஐஎம்எல்ஐ பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து பதவியேற்பு விழாவுக்கு ஆட்கள்லாம் ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்க. அது வரைக்கும் நடந்தது. அதாவது ஒருத்தர் 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ அமைச்சரவை வராரு, அவருக்கு சட்டத்துறை தருவதாக கூட பேசினதாக சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகாலையில ஒரு செய்தி, அவங்க இது அமைச்சரவையில பங்கேற்கல அப்படின்னு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் சில போர்ட்போலியோ யார் அமைச்சர் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன, அவங்க பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்கள் அமைச்சரவை இடம்பெறணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, கட்சி தலைவராக இருக்கு, அமைச்சரவையில் இடம்பெறது அவர் கொஞ்சம் தயங்குறாரு. இப்ப அந்த ஆசிரியர்ல விசிகாவில் இருக்கு. இல்ல விஜயும் அந்த இடத்துல தான் இருக்காரா? திருமாவளவன் அவர்களை திருச்சி இடைத்தேர்தல் நிற்க வச்சு வெற்றி பெற்ற ஒரு பெரிய இல்ல உள்ள தாவேகாக்குள் அமைச்சரவையில் கொண்டு வந்துடணும்னு ஆசைப்படுறாங்க சில. அதனால அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இந்த ஆசிலேஷன்ல அது நிக்குது. ஐஎம்எல்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்சுவலா அந்த நைட்டை சேர்ந்துருக்கலாம். நிர்வாகிகிட்ட கடைசி கட்டமாக ஒரு ஆலோசனை நடத்திக்கணும் அப்படின்னு. அதே நைட் ஜூம் மீட்டிங்ல இருந்து காலைல ஒரு லெட்டர் கொடுத்து காலையில் அமைச்சரவையில் பதவி ஏற்றிருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில கூட்டி முடிவு எடுத்துட்டாங்க. அநேகமாக மிக சில நாட்கள்லயே விரிவாக்கம் இருக்கும், அமைச்சரவை விரிவாக்கம். 2 பேர் விசிகாவில் இருந்தவங்க ஐஎம்எல் ஒருத்தவங்க சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து தமிழக அரசியலை பற்றி பேசும். உங்க நேற்று மிக்க நன்றி.